மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. மச்சான் எங்க இருக்கீங்க? அணுகிலி இங்கதான் இருக்கிற, இங்க வா. மச்சான் 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 ஆசை மச்சானே. என்ன அணுகிலி, பாட்டெல்லாம் நல்லா பலமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதாங்க. சரி வாங்க சாப்பிடலாம். சரி, நீ போய் அந்த மரத்து நிழல்ல உட்காரு, நான் இந்த தண்ணியை கொஞ்சம் கொல்லி பக்கம் திருப்பி விட்டு வரேன். ஏங்க நம்ம கொல்லியில தண்ணி இறங்கலையா? இல்ல, நம்ம பக்கத்து கொல்லிக்கார மாடசாமி இருக்கான்ல, அவன் அங்கேயே மடையை கட்டிட்டான். நம்ம கொல்லியில சுத்தமா தண்ணியே இறங்கல. இப்படி போனா தான் உண்டு. நீ போய் உக்காரு, நான் வரேன். சரிங்க, நான் போறேன். இந்த வெய்ய காலம் வந்தாலே தண்ணிக்கு பஞ்சம், நம்மளுக்கும் பஞ்சம், கொல்லிக்கும் பஞ்சம். அடிக்கிற வெயிலாம் அடிக்குது, மண்டையே பொழந்துகிட்டுல போகுது இந்த வெயிலு. நம்ம கஷ்டப்பட்டு இங்க வேலையை செஞ்சாதான் பொழுதுக்க சாப்பிட முடியும். ஏப்பா சோக்கு ஏந்திருப்பா. என்னன்னு உன் கொல்லி பக்கம் தண்ணி பாயுதா? எங்கப்பா பாயுது? ஒன்னும் பாயல. இந்த வெயிலுக்கு தண்ணி எல்லாம் பூமியில தான் இழுத்துக்குது. ஒன்னும் கொல்லியில பாயிற மாதிரி தெரியல. எங்கப்பா, நானும் இந்த பக்கம் தான் மடியை கட்டிக்கினுக்குறேன். சரி சரி, உன் கொல்லிய ரவை பாசிட்டு அப்படியே என் கொல்லி பக்கம் ரவை மடியை திருப்பி விடு. நான் போய் வீட்டுக்கு சாப்பிட்டு வரேன். சரிண்ணே, நீ போ. சரி, வெயில் இருக்கும்போதே நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். வெயில் குறைவானதா நம்ம வந்து கொல்லியில வேலையா பார்க்க வேண்டியதான். மச்சான் வந்து உட்காருங்க. என்ன சாப்பாடு அன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோர் கஞ்சி இந்தாங்க. கொண்டா. அப்புறம் இந்தாங்க தொட்டுக்க நல்லா வாழை கருவாடை வறுத்து எடுத்துன்னு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. கஞ்சி நல்லா இருக்கு. நல்லா பழைய சோறு போட்டு கஞ்சி எடுத்தாந்து இருக்க, நல்லா இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நைட்டு சாப்பாடு மோர் ஊத்தி வச்சிருந்தேன். சரி. இந்த விஷயத்த இப்ப சொன்னதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அந்த மனுஷனுக்கு புரியும். ஏங்க, உங்களுக்கு நம்ம ஊர்ல நடக்கிற கதை தெரியுமா? உங்களுக்கு ஏன் அந்த கதையெல்லாம்? ஊர்ல நடக்கிற கதை நம்மளுக்கு எதுக்கு? ஏங்க, நம்ம வசந்தி இருக்கால்ல, வசந்தி, ஆமா, அவங்க வீட்டுக்காரு 15 பவுன்ல தங்க சரடு எடுத்துட்டு வந்திருக்காரு. அத போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து இப்படின்றா அப்படி இருந்தா ஓவரா பில்டப் பண்றா. குந்தானி ஏதோ பிளான் போட்டுட்டா. சொல்லு. ஓவரா அந்த பொண்ணு சீன் போடுறாங்க. ஏங்க, நம்ம வாங்க மாட்டோம். 15 பவுன் என்ன 15 பவுன், நம்ம 20 பவுன்லயே வாங்க மாட்டோம். நீங்க வாங்கி தர மாட்டீங்க. ஆண்டி, அவன் வீட்டுக்கார பேங்க்ல மேனேஜரா இருக்கிறான், அதனால வாங்கி கொடுக்கறான். நான் என்னடி பண்றேன்? நம்ம ஓடனாதான் கஞ்சி. அதுக்கு உங்களை நம்பி தானே நான் வந்தேன். நீங்க தானே எனக்கு இதெல்லாம் வாங்கி தரணும். அன்னைக்கு சொன்னீங்க ஆசைப்பட்ட பொருள் எல்லாமே நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. கோவப்படாத அன்னைக்கு, கோவப்படாத. நான் சொல்றத காது கொடுத்து கேளு. நான் உனக்கு வாங்கி தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம நிலைமையை எப்படி இருக்குது நீ யோசிச்சு பாரு. அதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு எதுக்கு வந்த? கஞ்சி கொடுக்கத்தானே வந்த. இந்த நேரத்துல இந்த கதையெல்லாம் தேவையா? என்ன கதைங்க? என்ன நான் பேசி போட்டேன் உங்ககிட்ட? நான் என்ன கேட்டு சொல்லுங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் வாங்கி தராங்க. என் புருஷன் தான் இருக்கியே, என்ன நான் சொல்றத வாங்கி தர சொல்லு. அன்னைக்கு அவங்க வீட்டுல சம்பாத்தியம் அதிகம், அதனால கேட்கிற பொருளை வாங்கி தருவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் நம்ம வாழ முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? திருட முடியுமா இல்ல கொள்ளடிக்க முடியுமா சொல்லு? பாருங்க, உங்களை நான் திருடும் சொல்லல, கொள்ளையும் அடிக்க சொல்லல. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். நான் தானே ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்த வாழ. எல்லாம் எனக்கு வேவைதான். இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத பேச்சு. நீ புரிஞ்சுக்காம நீ பேசுற பத்தியா? உனக்கு என்ன 20 பவுன்ல உனக்கு தங்கச்சேனி வேணும் அதானே? எப்ப ஏற்பட்டாவது நான் வாங்கி தரேன் உனக்கு, புரியுதா? ஆனா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, புரியுதா? இருக்கிற கடந்தொல்லி எல்லாம் போட்டோ நான் உனக்கு வாங்கி தரேன். ஆமா, இவர் இருக்கிற கடத்தெல்லாம் அடிச்சிட்டு இவர் எனக்கு தங்கச்சேனி வாங்கி கொடுத்துருவாராம். பாரு அனகிலி, நம்ம 2 பேருமே இப்படி கோவப்பட்டுக்கணும் தான் நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நம்ம 2 பேருமே முன்னேறணும்னா பொறுமையும் வேணும், அதுக்கேத்த மாதிரி அவசரப்படக்கூடாது. பாரு அனகிலி, நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா நம்ம நிலைமையை பொறுத்து நீ ஆசைப்படணும். 20 சவர நகை வாங்கி என்ன பண்ண போற? பீரோல தான் வைக்க போற. என்னைக்கு போட போற? டெய்லியுமா போட போற? கிடையாது, என்னைக்கோ ஒரு நாள் தானே போட போற. அது ஒரு மூலையில தானே இருக்க போகுது. அதை விட்டுட்டு நம்மளுக்கு வர வருமானத்துல நம்ம செலவு போக கொஞ்சம் பசங்களுக்கு எடுத்து நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது 2மே பொட்ட பசங்க. படிக்க வைக்கணும், படிப்பு முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு சேர்க்கணும். நம்ம இப்பத்துல இருந்தே சேர்க்க ஆரம்பிச்சாதான், ஒன்னா சேர்த்தாதான் நம்ம நாளைக்கு கடன் இல்லாம கல்யாணம் பண்ணலாம். அதை புரிஞ்சு நடந்துக்க அனகிலி. நம்மளுக்கு வருவாய் அதிகமா இருந்தா கண்டிப்பா நீ கேட்கறது என்ன, உனக்கு கேட்காமலே நான் உனக்கு எல்லாமே செய்வேன். உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. சரி பாரு அனகிலி, எனக்கு உன் மேல கோவம்லாம் கிடையாது. ஆனா நீ புரிஞ்சுக்காம சில விஷயம் பண்ற, அதுதான். சரிங்க, எனக்கு தெரியும் நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு வாங்கி தருவீங்கன்னு. ஆனா நான் கொஞ்சம் பேராசை புடிச்சிட்டேன். நம்மளுக்கு 2 பொம்பளை பசங்க ஆயிடுச்சு. நம்ம அந்த பசங்களை கரை சேர்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம தேவையானதை நம்ம செஞ்சுப்போம். உன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி யாருக்குன்னா கிடைச்சா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். சரிங்க மக்களே, நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மாதிரி பிரச்சனை உங்க வீட்லயும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைதான், ஆசைப்படலாம். ஆனா பேராசைப்படக்கூடாது. அது நமக்கும் நல்லது இல்ல, குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. வேற வீடியோல சந்திக்கலாம். பாய்.